இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. ஒரு எந்திர மனிதன் செய்கின்ற ஒரு தொழிற்சாலை, ஒரு விஞ்ஞானி பல வருடங்கள் போராடி ஒரு எந்திர மனிதனை ரோபோவை ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்காக என்ன பண்ணோம், ஒரு இந்த ப்ரோக்ராம் சிப் அப்படிம்பாங்க. ஸோ அந்த சிப் என்ன பண்ணோம், அதுக்கு உள்ள பொறுத்துனாதான் என்ன பண்ணோம் அது செயல்படும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் நேச்சர், அதாவது நம்ம சொல்றத கேட்டு செய்யற ஒரு சிப் என்ன பண்றாரு அதுக்கு பொறுத்துறாரு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த ரோபோ எல்லா வேலைகளையும் ரொம்ப நேர்த்தியா செய்யுது. அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடாத, மனிதனால் செய்ய முடியாத வேலைகள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ரொம்ப அழகா செஞ்சுட்டு இருக்குது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ரோபோ ஒரு சமயம் வந்து பாத்தீங்கன்னா தவறுதலாக ஒரு தவறான மனிதன்ட்ட போய் கிடைச்சிக்குது. ஒரு வில்லன்னு வச்சுக்கீங்களா, கிடைச்சிக்குது. இப்ப என்ன பண்றான் அந்த மனிதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோபோவை எப்படியாவது என்ன பண்ணணும், தன்னுடைய சுய ஆசைகளுக்காக தனக்கு ஆதாயம் வருவதற்காக பயன்படுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்றான், அவனுக்கு அந்த ரோபோட்ட சொல்றான் அது கத்தியால குத்து அப்படிங்குது. அது இன்னொன்னு செய்ய மாட்டேன் அப்படிங்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, அவன் மேல ஒரு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுங்குது, அது கொட்ட மாட்டேங்குது. பட் என்னன்னா இது வந்து சாஃப்ட் நேச்சர். உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த சிப் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்வதற்காக மட்டுமே பொருத்தப்பட்டது. உடனே இந்த வில்லன் பாக்குறான், இது வேலைக்கு ஆகாத, இப்படி இருந்தா நமக்கு நம்ம என்ன முடியாது, வாழ முடியாது, இது நல்ல பேர் எடுத்துட்டு போய் சொல்லி என்ன பண்றான் அந்த சிப்பை கண்டுபிடிக்கிறான். அந்த சிப்பை என்ன பண்றான், இந்த சாஃப்ட் நேச்சர் அந்த சிப்பை எடுத்துட்டு என்ன பண்றான், இவன் ஒரு சிப்பை உருவாக்குறான். அதாவது தான் வாழணும், தான் சொல்றத மட்டும்தான் அந்த ரோபோ வந்து செய்யணும், அது வந்து மற்றவங்களுக்கு கெடுதியை ஏற்படுத்துமே அதை பற்றிலாம் கவலைப்படல. என்ன பண்றான், இந்த சாஃப்ட் நேச்சர் அந்த ஒயிட் சிப்பை எடுத்துட்டு என்ன பண்றான், ஒரு ஹார்ட் நேச்சர், அதாவது மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற அந்த சிப்பை உள்ள என்ன பண்றான் போடுறான், அந்த ரெட் சிப்பை போடுறான். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ரோபோ என்ன பண்ணுது, அவன் சொல்றது மட்டும் இல்ல அதை மீறியும் செய்யுது. என்ன பண்ணுது, அங்க போய் அவனை அடிச்சுட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுது, அவனை வந்து கத்தியால குத்துது. அது போல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, அந்த வீட்டை என்ன பண்ணு தட்டுச்சுன்னா உடைக்குது. அதுக்கு என்னன்னா தன்னுடைய எஜமான என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது மட்டும் தான் புரியுது, தான் செய்யறது தவறு தானே. ஏன் எஜமான என்ன பண்றான் சொல்றான், காரணம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போட்டுருக்கு அந்த சிப். ஸோ நான் இது வந்து ஒரு கதை, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தில் கூட வந்துச்சு. ஸோ இது போலதான் பாத்தீங்கன்னா இன்று திருமண்டலங்களில் இருக்கிற ஆயர்களுடைய நிலைமை இருக்குது. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா அந்த இறையியல் கல்லூரிக்கு போகும்போது வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பணக்கார வீட்டில் உள்ள பையன்லாம் என்ன பண்ண மாட்டான், இந்த குருவானவர் பதவிக்கு என்ன பட்டத்துக்கு போக மாட்டான். ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியா இருக்கும். அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஜோம்னியும் ரொம்ப தியாகத்தோட என்ன பண்ணுவாங்க, அங்கங்க கடன் வாங்கி செல்ல இந்த குரு பட்டத்துக்கு போறவங்கலாம் பாத்தீங்கன்னா சபையிலேருந்து என்ன பண்ணிருக்காங்க, காசை போட்டு தான் அவங்களை அனுப்புறாங்க. ஸோ போகும்போது நல்லா தான் போறாங்க, நல்லா என்ன பண்றாங்க, இந்த இறையியல் கல்லூரி படிக்கிறாங்க. திரும்பி வரும்போது என்ன பண்றாங்க, நல்லா இந்த கேத்திகிஸ்டா இருக்கும்போது நல்லா இருக்கிறாங்க. அப்ப இந்த அரைப்பட்டம் வரும்போது நல்லா தான் இருக்காங்க. ஆனா அந்த குரு பட்டம் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்க இந்த சாஃப்ட் நேச்சர் அந்த சிப்பை என்ன பண்ணிடுறாங்க, இவங்களுடைய எஜமான்கள் என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த சாஃப்ட் நேச்சர் அந்த சிப் இருக்கிற வரைக்கும் என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு பயந்து மக்களுக்காக ஊழியம் பண்றவங்க மேல எஜமான்கள் வந்து அந்த சாஃப்ட் நேச்சர் சிப்பை எடுத்துட்டு இந்த ரெட் சிப்பை போட்டு என்ன பண்றாங்க, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்காருன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. காரணம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எஜமான்களை திருப்திப்படுத்தினா போதும், அதனால வந்து ஊர் ரெண்டாகுமே, சபை ரெண்டாகுமே, எதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்றது அவங்க தானே. அப்படித்தான் இன்னைக்கு வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல கடந்த 3 வருடங்களாக ஏறக்குறைய எல்லாரையும் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட சதவீதத்தில் உள்ள ஒரு ஆயர்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் சிப் பொருத்தப்பட்டு ஏராளமான தீமைகளையும் தீங்குகளையும் சபைக்குள் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் எதுக்காக இது சொல்றேன்னா, கடந்த 2 வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிக் நகர் பற்றி போட்டிருந்தேன், அடுத்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் அருவையில் உள்ள அந்த குமாரபுரம் சபையை பற்றி போட்டிருந்தேன். இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா என்கிட்ட பேசினாங்க. அதாவது நான் பேசுனால பாதிக்கப்பட்டவங்களும் பேசினாங்க, அது போல பாத்தீங்கன்னா அந்த சபையில பாதிப்படைந்தவங்களும் பேசினாங்க. 2 பேருமே ரொம்ப தங்கமானவங்க. அதாவது சபை மக்கள் அவ்வளவு நல்லா இருக்காங்க, அவ்வளவு அருமையா இருக்காங்க. ஒரு சகோதரனை போல என்ன பண்ணாங்க, அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ நான் அதுல கண்டுபிடிச்சது என்னன்னா, இங்க தேவையில்லாம ரோல் பண்ணது பாத்தீங்கன்னா 100க்கு 100 வந்து குருவானவர்கள் தான். குருவானவர்கள் மேல நான் நல்ல மரியாதை வச்சிருக்கேன். அதற்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் செய்கின்ற தவறுக்கு நான் வந்து என்ன பண்ண முடியாது, துணை போக முடியாது. உங்களுடைய எல்லா வகையான செயல்பாடுகளையும் நாம் விமர்சிப்பதற்கு எங்களுக்கு உரிமை உள்ளது, எனக்கும் உரிமை உள்ளது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா முதலாவது இந்த ஸ்பிக் நகரம் நடந்தது பாத்தீங்கன்னா அந்த குருவானவர் சார்பா பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி பேசினாங்க, ரொம்ப அருமையா பேசினாங்க. இது போன்ற பெண்மணிகள் உண்மையிலே நம்ம திருமணத்துல நீங்க எழுப்பி வாங்க, நீங்களும் டிசி மெம்பர்ஸா வாங்க, அவ்வளவு அருமையா. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அந்த குருவானவருக்கு ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா, ரொம்ப அதாவது அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வந்திருக்கும், ஆனா அதெல்லாம் பொறுமையாக்கி
அப்படி என்ன பண்ணாங்க, அமைதியா பேசினாங்க. சார், முதல்ல நீங்க அந்த ரவுடி எல்லாம் போட்டிருக்கீங்க, அவர் அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாது. உண்மையில ஒரு சாஃப்ட் நேச்சருங்க. அவர் உண்மையிலே ஒரு பயந்த பாவம். அதனால தயவு செய்து போடாதீங்க, அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்கன்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணாங்க, கன்வே இந்த மெசேஜ். ஏன்னா நம்ம அவளை பார்த்தது இல்லை, பழகினது இல்லை. அருமையா பேசினாங்க. பேசி அப்புறம் என்ன பண்ணாங்க, நடந்த விஷயங்களா சொன்னாங்க. அவங்க சொன்னதுல ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. அந்த குருவானவர் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இது போன்று ஒரு சாஃப்ட் நேச்சர் சிப்போட தான் என்ன பண்றாங்க, இங்க ஊழியத்துக்கு வராங்க. ஒரு குறைந்த வயதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவானவருக்கு அவங்க கொண்டு வராங்க. கொண்டு வரது யாருன்னா, அந்த ரெட் சிப் பொருத்தப்பட்ட அந்த வான்ஸ்டர் கையன். அங்க இருந்து அந்த முதல் பிரச்சனை எங்க உருவாகுதுன்னா, அங்க ஒரு கேத்திகஸ்ட் என்ன பண்றான், நல்ல பையன் என்ன பண்றான், சபை ஊழியரா இருக்கான். அவனை என்ன பண்றது, தன்னுடைய சபைக்கு என்ன பண்றது, சண்முகபுரத்துக்கு எடுக்கிறது. அதுதான் முதல் பிரச்சனையே. அதாவது அவன் அங்க நல்லதான ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான், செஞ்சு போட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இவர் கொண்டு போறாரு. கெட்ட பேர்லாம் யாருக்கு வருது, அங்க இருக்கிற அந்த ஆயருக்கு வருது. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த நெருப்பு வந்து என்ன பண்ணுது, அப்படியே புகைய ஆரம்பிக்குது. இப்ப என்ன பண்ணணும், அங்க இருக்கிற நிர்வாகிகளோ குருவானவரோ என்ன பண்ணுவோம், அதை அமர்த்துறதுக்கு பார்க்கணும். சரி, அவருக்கு வந்து வயது இல்லை, அனுபவம் இல்லை. அப்ப என்ன பண்ணும், மேலிடத்துல இருக்க நிர்வாகிகள் என்ன பண்ணும், அதை வந்து சரி ரைட்டு விடுங்க, இவர் போனா என்ன பரவாயில்ல, இன்னொரு ஆள் கொண்டு வர சொல்லி ஒண்ணு போடணும். இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, இந்த புகையில என்ன பண்றாங்க, அப்படியே தூபம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுது, அந்த புகை வந்து நெருப்பாகி கங்காயி என்ன பண்ணுது, அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். ஒரு சாதாரண ஒரு விஷயங்க. ஒரு லே செக்ரட்டரியோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கிளரிக்கல் செக்ரட்டரியோ என்ன பண்ணிடலாம், அதை அணைச்சிடலாம். இவங்க தானே தூபம் போடுறது, அப்புறம் எப்படி அது அணையும்? அப்ப பாருங்க, இந்த அவர் என்ன பண்றாங்க, இவர் இங்க இருக்கிறவரை என்ன பண்றாங்க, ஒரு சபை மக்கள் என்ன பண்றாங்க, கோபப்பட்டு என்ன பண்றாங்க, மறிக்கிறாங்க. ரைட்டு, பரவாயில்ல, நம்ம சபை மக்கள் தானே, பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல, பட்டு சொல்லி போயிருக்கணும். ஆனா நீ போவா உடனே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறது என்னங்க கேவலமான ஒரு கலாச்சாரம். போலீஸ்காரன் யாருங்க, அவர்களும் மனிதர்கள் தான், என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனா பதவியில இருக்கும்போது நீ சொல்ல செய்வாங்க, அதே நேரத்தில் போன பிறகு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எதிர்த்து பண்ணுவாங்க. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போற, நேர போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயாச்சு. அடுத்து பாருங்க, வான்ஸ்டாக் அவர் தான் பாத்தீங்கன்னா அந்த இதுல கையெழுத்து போடாத, அதாவது என்ன, இவர் உட்கார்ந்துட்டு பிஹைண்ட் ஸ்கிரீன் உட்கார்ந்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்றது எவ்வளவு ஒரு தவறான விஷயம் பாத்தீங்களா. அதாவது சொல்லல, அந்த ரெட் சிப் எங்க பொருத்தப்படுது, தன்னுடைய எஜமான்களுக்கு, அங்க இருக்கிற மேல இருக்கிற முழு ராஜா டீமுக்கு என்ன பண்றது, விசுவாசமா இருந்து தனக்கு என்ன பண்ணணும், அப்பதான் ஆதாயம் கிடைக்கும். முக்கியமான இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு தனது மனைவி பேர்ல என்ன பண்ணணும், காசை போட்டு எடுக்கணும், இருக்கிற ஆதாயங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், அதாவது அல்பத்தனமான ஆதாயங்களுக்கு என்ன பண்றது, சபையை ரெண்டாக்கி உடைச்சி அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அவர் மேல எல்லா பழியும் போட்டு இப்பொழுதைக்கு அவர் வந்து என்ன பண்றாரு, அப்ரூவர். ஐயா, நாங்க பண்ண வைக்கப்பட்டோம். உண்மையில பாத்தீங்கன்னா அந்த குருவானவர் இருக்காரு, ஒரு இளம் வயதுல வந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்காரு. சோ இப்போ வந்து அந்த சபையாட்டும் பேசியிருக்கேன், எல்லார்ட்டையும் நான் வந்து பேசியிருக்கோம். கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். தயவு செய்து குருவானவர் எப்படி இருந்தாலும் சரி, நான் திரும்ப சொல்றதுதான், இது நமது சபை, நமது சர்ச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, உட்கார்ந்து பேசி என்ன பண்ணுங்க, இதுக்கு தீர்வு காணுங்க. நிச்சயமா பேச்சுவார்த்தையினால வந்து பாத்தீங்கன்னா உலக போர்களே நின்று போன வரலாறு உண்டு. எனவே வந்து பாத்தீங்கன்னா இது எளிதாக என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம். ஒருவேளை எனக்கு தெரிந்து அந்த குருவானவரை மாற்றாமலே அவரிடமே என்ன பண்ண, நீங்க போய் என்ன பண்ணலாம், சேர்ந்து அவரும் ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து என்ன பண்ணுங்க, உட்கார்ந்து கைகோர்த்து பேசி கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்றாக மாறுங்கள். சோ மனஸ்தாபங்களை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒன்று சேருங்கள். நிச்சயமாக கர்த்தர் அங்கே சமாதானத்தை என்ன பண்ணுவார், ஊற்றுவார். திருச்செந்தூர் அருகாமையில் இருக்கு அந்த குமாரபுரம், அங்கேயும் பாத்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை. அதாவது ஒரு சின்ன ஒரு சபை, 20-30 வீடு இருக்கவங்களுக்கு ஒரு சேகரம் எதுக்கு, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 300, 400, 500 பேர் இருந்தா ஒரு சேகரமா இருந்தா நல்லா இருக்கும். கிளை சபைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சேகரமா என்ன பண்றது, போஸ்ட் பண்ணி கொண்டு வருது. அப்பதான் என்ன பண்றது, டார்கெட் பிக்ஸ் பண்ணி மாசம் எனக்கு இவ்வளவு காணிக்க வேணும், ஒரு டிசி ஓட்டு வேணும். தங்களுடைய சுய லாபத்துக்காக என்ன பண்றாங்க, அதை ஏதோ ஒவ்வொருகளை பிரிக்கிறாங்க. நான் அதை மட்டும் சொல்ல, நிறைய சபைகள் இந்த அநியாயங்கள் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க பண்ணிருக்காங்க. சோ அப்படித்தான் இந்த சபையும் பிரிஞ்சு வந்து திருச்செந்தூர்ல இருந்து கிளை சபையாக இருந்து பிரிஞ்சு வந்து என்ன பண்றாங்க, அந்த சபை மக்கள் என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா சீட்டு போட்டு கடுமையா உழைச்சி என்ன பண்ணிருக்காங்க, அதுல ஒரு நிலத்தை வாங்கி அப்புறம் என்ன பண்றாங்க, அதுல வந்து ஆலயம் கட்ட ட்ரை பண்றாங்க, கட்ட முடியல. சோ அந்த வாங்கின நிலத்துல ஒரு பகுதியை விட்டு தான் நம்ம இருக்காங்க கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தயவுசெய்து எந்த விதிலையும் உதவல. நான் தான் சொல்றேன், நிர்வாகம் தயவுசெய்து நிர்வாகம் என்ன பண்ணும், ஒவ்வொரு ஆலயத்தை இறங்கி பண்ணும். அவங்க கட்டுறதே கிடையாது, இவங்க கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருக்காங்க. நல்லா தான் போயிட்டு இருக்குது, நிர்வாகம் அருமையா போயிட்டு இருக்குது. இருக்கிறதே ஒரு 10-15 குடும்பம் தானே, அவங்களுக்கு எந்த பிரிவினை இல்ல. இப்பதான் பாருங்க பிரிவினை எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கறத நீங்க தயவுசெய்து இந்த பிளேய பாருங்க. ஒரு நிர்வாகம் எல்சிஎஃப்ல இருக்காங்க, எல்சிஎஃப் வந்து 2 வருஷம் தான் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள பேசியிருக்காங்க. அந்த எல்சிஎஃப் 2 வருஷம் நிர்வாகம் முடிஞ்ச உடனே அடுத்த நிர்வாகம் வரணும். சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்க நிர்வாகத்தில் இருக்க அந்த அவங்களே என்ன பண்றாங்க, நாங்க வெளியே போறோம்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த ஒரு புது நிர்வாகம் என்ன பண்றாங்க, ஆலயத்தில இருந்து எழுதி எடுக்கிறாங்க. அதற்கு 1000 என்ன பண்றாரு, சம்மதிக்காரு, கையெழுத்து போடுறாரு. அந்த இது அங்க இருக்கு பாருங்க,
கையெழுத்து போட்டாச்சு. இப்ப புது நிர்வாகம் வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாரும் ஆவலோட இருக்காங்க. வாட்ஸ்அப்லயும் போட்டாச்சு. எல்லாருக்கும் என்ன பண்ணிச்சு தெரிஞ்சு போச்சு. இப்பதான் என்ன பண்றாங்க, அந்த ரெட் சிப்பை அங்க இருக்கிற ஆயருக்கு போடுறாங்க. யாரு போடுறது? மேல இருந்து என்ன பண்றாங்க போடுறாங்க. அன்வான்டா இப்ப என்ன பண்றாங்க, பதவி முடிந்து வெளியில போனோம்ல அவங்களை கூட்டி யாரு பேசுறாரு, கவுன்சில் சேர்மன் இப்ப என்ன பண்றாரு, உள்ள என்ட்ராரு. நீங்க எதுக்கு போனோம், நீங்க இந்த எலெக்ஷன் வரப்போது இல்ல, நீங்க பேசாம இருந்துட்டு போங்களா. எப்படி பாருங்க, தூவம் போடுறாங்க பாருங்க. இவங்களே என்ன சொல்றாங்க, பழைய நிர்வாகம் ஓகே நாங்க போறோம் இப்ப என்ன பண்றோம், அவங்க இருக்கட்டும் சொல்லி போனதுக்கு வரும். கவுன்சில் சேர்மன் அன்வான்டா உள்ள வராரு. எவ்வளவு விஷம், எவ்வளவு வன்மம் பாருங்க. இதற்கு ஆயிரம் என்ன பண்றாரு, முதல்ல கையெழுத்து போட்டவர் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப போய் நான் கையெழுத்து போட்டதெல்லாம் செல்லாது, அதெல்லாம் நம்ம அழிச்சு பிடிச்சு தான் ஆடணும். என்னது இது, விளையாட்டா இது? ஆலை நிர்வாகங்கிறது உங்களுக்கு விளையாட்டா? அப்ப இப்ப என்ன பண்ணுது, இந்த புது நிர்வாகத்தில் வர்றவங்களுக்கு என்ன பண்ணுது, அது பேரஞ்ச மாதிரி இருக்குது. ஐயர்கள் தான் கையெழுத்து போட்டாரு, எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம், நிர்வாகத்துக்கு வர போறோம், நம்ம வேலை செய்ய போறோம் நினைக்கும் போது எதற்காக இப்படி ஐயர் மாறணும்? அங்கதான் மேல என்ன பண்றான், நம்ம யூதாஸ் ஆவி என்ன பண்ணுது, பிளே பண்ணுது. அவங்க நினைக்கிறாங்க அங்க இருக்குது ஒரே அணி, அங்க ரெண்டா ஓட, அதை ரெண்டா உடைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, இந்த ஆயர் மார்க்ல நம்ம ரெட் சிப் போடுறாங்க. இப்ப என்ன பண்றாரு, அந்த வயதான ஆயர் பாருங்க என்ன வயசு இருக்கு பாருங்க, இவர் என்ன பண்றாரு, அப்படி பெல்ட் அடிச்சு போட்ட கையெழுத்து செல்லாதுங்க. அது பேசுறது வேறங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிட்டனா எழுதிட்டேன்னா அது தலையினால மாறாது, மாறக்கூடாது. இப்ப பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, கோவம் வரதான் செய்யும், ஐயரோட திட்ட தான் செய்வாங்க. நீ தப்பு பண்ணிருக்கல, கடவுளோட சமூகத்துல நின்று என்ன பண்றவன், நீ வந்து பாத்தீங்கன்னா வேண்டுதல் பண்றவன், நீ வந்து அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்குறவன், நீ வந்து இவ்வளவு அநியாயம் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணிருக்கணும், நீ வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கணும், பேசி சமாதானம் படுத்திருக்கணும். அதாவது இந்த சின்னோண்டு இருக்கிற புண்ணை அப்படியே என்ன பண்றது, கிளறி காயப்படுத்தி சீல் புடிய வைக்கிறது. அது போல கொஞ்சோண்டு எரியிற நெருப்புன்ற பண்றது, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தி என்ன பண்றது, கொழுந்து விட்டு எரிய வைக்கிறது. இப்ப என்ன பண்ணுது, பிரச்சனை பெருசாவது. ஊர்க்காரங்க என்ன பண்றாங்க, அதாவது அந்த புது நிர்வாகத்துல வர இருந்தவங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க, ஐயரோட பேசுறாங்க. அப்ப என்ன பண்ணும், நமக்குள்ள பேசி தீர்க்கணும். போய் நேரம் என்ன பண்றது, ஆட்களை வச்சு கேச விடு, உடனே போலீஸ் ஸ்டேஷன். நான் ஒன்னு சொல்லுவா, இந்த சின்ன பசங்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், சில விஷயங்கள் கத்துக்குவோம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பிடி மாஸ்டர் ஸ்கூல்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஸ்டாஃப் ரூம் உட்காந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ்ல தெரிச்சு ஓடி வருவோம். ஓடி வந்து சார் வாங்க சார் எங்க கிளாஸ் ரூம்ல என்ன பண்றாங்க, அடிப்படி சண்டை போடுறான்னு சொல்லி என்ன சொல்லுவான். நானும் பாத்தீங்கன்னா பெரம்பு எடுத்துட்டு போவேன். போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூம் பின்னால என்ன பண்ணுவோம், அந்த ஸ்பையை விட்டுருப்பானுங்க. அவன் நான் போனோடனே பிடிமா உடனே என்ன பண்ணுவானுங்க, டக்கு டக்குன்னு ஓடி போய் என்ன பண்ணுவான், உட்காந்துருவான். நான் அதுக்கு மேல ஓடுவேன். இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுவான், சண்டை போட்டு இருப்பான். ஒருத்தன் சட்டை ஒருத்தன் பிடிச்சிட்டு அப்படி நின்றுட்டு இருப்பான். என்ன பார்த்த உடனே டக்குன்னு தோல்ல கை போட்டுவான். ரெண்டு பேரும் தோல்ல கை போட்டு அப்படி உள்ள போவேன். என்னடா பிரச்சனை, ஒன்னும் இல்லையா, நத்திங் அப்படிமா. ஏய் ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களாடா, சண்டை போட்டு சார், ஹீஸ் மை ஃப்ரெண்ட் சார் அப்படின்னு என்ன பண்ணுவான், அடி தோல்ல கை போட்டு என்ன பண்ணுவான். ஒரு ஆக்டிங். என்னதான் இருந்தாலும் நம்ம கிளாஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ள அடிப்படி சண்டை வருது. பிடி மாஸ்டர் உள்ள நுழைய விடான்னு சொல்லி ஒரு சின்ன வயசுல அவனுக்கு அவ்வளவு ஞானத்தை ஆர்டர் கொடுத்துருக்காரு. பாத்தீங்களா பாருங்க, ஒரு சின்ன ஒரு யூனிட் அவனோட எப்படி இருக்கு பாருங்க. சோ இதுதாங்க நம்ம செய்யணும். மூணாவது மனிதர்கள் உள்ள வந்தா ஐயரோட வர என்ன பிரச்சனை, ஐயா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா, நீங்க என்ன பண்ணுங்க, ஊழியத்தை பாருங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபத்தை பண்ணுங்க, நீங்க பிரசங்கத்தை பண்ணுங்க. ஐயர்வாள் யாரு, 3 வருஷம் இருக்கு போறாரு, 5 வருஷம் இருக்கு போறாரு, அவர் பாட்டு ஊழியத்தை பார்க்கட்டும். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒன்னா சேர்ந்துக்குவோம், அசனத்துல ஒன்னா சேர்ந்துக்குவோம். அசனம் இருக்குல்ல, அப்படி ஒரு ஐக்கியத்தை நீங்க வளருங்க தயவு செய்து. அது போல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவன் மண்டே பிச்சுக்கிறான், அவனுக்கு இருக்கிற கேஸ் தலைவலி தாங்க முடியல. இந்த ஐயர்வாள் பாருங்க, இவருக்கு என்ன வயசு இருக்கும், இவ்வளவு ஏஜ் ஆனாலும் இவரை கொண்டு போய் அங்க ஸ்டேஷன்ல உட்கார வச்சு புஷ் பண்ணி மேல இருந்து, நான் இவங்கள சொல்ல, கேஸ் கொடுக்க வச்சு, அப்போ ஒரு ராத்து சொல்றாராம், ஐயா வந்து நீங்க தானே கையெழுத்து போட்டிருக்கீங்க இதுல புது நிர்வாகத்துக்கு, அப்போ நீங்க போட்டிருக்க கூடாதுன்னு. அது என் வீட்டுக்கு வந்து என் தலையை பிடிச்சி முறுக்கி கையை பிடிச்சி நொடிச்சு கையெழுத்து போட வச்சுட்டாங்க. இன்ஸ்பெக்டர் விழுந்துச்சிருக்காரு. இதெல்லாம் எவ்வளவு அபத்தம். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன நினைப்பான் பாருங்க. இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் அன்பை தெரிந்தவர்கள். நிறைய இன்ஸ்பெக்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா புட்டு வச்சிருப்பாங்க, திரும்பி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள பைபிள் படிப்பாங்க. நான் கொடுத்துருக்கேங்க, ஏகப்பட்ட இன்ஸ்பெக்டர்ஸ் நான் பிரசன்ட் பண்ணிருக்கேங்க. அப்போ அவங்க நம்ம ஆண்டவரை பற்றி நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க. ஆயர்களை தயவு செய்து ரெட்ஷிப்பை எடுத்து வெளியே போடுங்க. நமக்கு வந்து ரெட்ஷிப்பு தான் முக்கியம். ரெட்ஷிப்பை தூக்கி போட்டுட்டு ரெட்ஷிப்பை என்ன பண்ணுங்க நோக்கி பயணம் செய்யுங்க. அன்பா கேட்கிறேன் அனைத்து சபைகளுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்பிக் நகருக்கோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா குமாரபுரத்துக்கோ மட்டும் இல்ல. தயவு செய்து எலெக்ஷன் வந்தவர் பாத்துக்கலாம்னு நிக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற வேறுபாடுகளை இன்றே களைந்து போடுங்கள். அதாவது இப்ப சின்ன பசங்களா ரொம்ப வீராப்பா இருக்கானுங்க. பெரியவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, இறங்கி போங்க. அன்னைக்கு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு ஐயாண்ட பேசினாங்க. அவர்களுடைய தியாகங்கள்லாம் பார்த்தா நான் போட்டு, அவங்க வயசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளவு என் தலை வணங்குகிறேன், அவர் கால்கள் விழுந்து நான் பணிகிறேன். அவ்வளவு அனுபவம் மிக்க, அவ்வளவு வயதானவர்கள் என்ன பண்றாங்க, வேதனைப்படுறீங்க. நீங்க ஒரு ஸ்டெப் இறங்கி போங்க.
போனை போட்டு பேசுங்க. எனவே தயவு செய்து இப்பவுமே நீங்கள் ஐக்கியப்படுங்க. நமக்குள்ள பிரிவினை வேண்டாம். நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், இந்த டீம் அந்த டீம் இல்லைங்க. நம்ம அனைவரும் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரே சகோதர சகோதரிகள். இப்பவுமே அந்த ஐக்கியத்தை உருவாக்குங்க. நீங்க தயவு செய்து நான் சொல்றதை தயவு செய்து புரியுங்க. எல்லா சபைகள்லையும் 2 பிரிவாக்கி, அதாவது இந்த ஆடுகள் மோதும் போது பாத்தீங்கன்னா முட்டி வருகின்ற ரத்தத்தை குடிப்பதற்கு ஓநாய்கள் போல் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தயவு செய்து அதற்கு இரையாகி போகாதீர்கள். உங்களுக்குள்ளே நல்மனம் பொருந்தி ஐக்கியத்தை வழங்குங்கள். இப்பவுமே பேசுங்க. நீங்க எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. திரும்பியும் சொல்றேங்க, இது போன்ற ஒரு ஐக்கியம், இது போன்ற ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் சபைகள் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. எல்லா இடத்துலயும் பணம் பிரச்சனை, உனக்கு ஆவி இல்லை, அன்னி இல்லை, அன்னி பாசம் இல்லை, ஏகப்பட்ட அக்கப்போரு. இங்க நம்ம அமைதியா வந்து ஆண்டவரை தேடுகிறோம். நமக்குள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தியாகத்தோடு எழுதியிருக்காங்க. நமக்குள் இருக்கிற பிரிவினைகளை நீங்கி பரமன் இயேசுவுக்காக அனைவரும் தயவு செய்து ஒன்று சேருங்கள் என்று உங்களை சகோதரனாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே.